ஐபிபிஎஸ்களுக்குடைய லாஸ்ட் ஷிஃப்ட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு ஆப்டிடியூட் பொறுத்தவரை. பார் கிராப், லைன் கிராப், சிம்பிளிஃபிகேஷன் 12. ஸோ இங்கேயே 22 கொஷின்ஸ் கிட்ட நமக்கு கவர் ஆகிடுச்சு. இது ரெண்டும் சேர்ந்து 13 கொஷின் தான். ஸோ ஸ்பீட் மேக்ஸ்லேயே நம்ம ஸ்பீடாக போடக்கூடிய டாப்பிக்கில் 22 அச்சீவ் பண்ணிடலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒன்று அங்கங்கே டச் பண்ணி தான் கூட 25 ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் 28, 27, 26 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்டுக்கு 22லேருந்து 25 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான அட்டெம்ப்ட். இங்கிலீஷ் செக்ஷனில் ஆர்சியில் ஒரு 9, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு 4, ஸோ இந்த மிஸ்பெல்ட்டில் ஒரு 5 அண்ட் கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 5. இது வந்து ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துரும். இங்கே வந்து ஒரு 20லேருந்து 24 வந்து ஒரு டீசெண்டான அக்யூரேசியில் போட்டிருக்கலாம். ஒரு 15+ வந்து நம்ம இங்கிலீஷ் செக்ஷனில் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். இங்கே இது ஷூராக அடிச்சிருக்கலாம், இது ஷூராக அடிச்சிருக்கலாம். இங்கேயே 9 வந்துருச்சு. இதில் ஒரு 3, இதில் ஒரு 4ன்னா கூட ஸ்கோர் 15 மேலே போயிடுச்சு. ஓகே, ரீசனிங் எபிலிட்டியில் பாருங்கள். இன்இக்வாலிட்டி, ஆல்பா நியூமெரிக் சீரிஸ் அவ்வளோதான். ஸ்கோரிங் பாட்டு கம்மியாக கேட்டிருக்காங்க. பட் ஆனால் பசில்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. எல்லாம் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆர்டரிங் பசில் இருந்திருக்கு, மந்த் பசில், பாக்ஸ் பசில், சர்க்கிள் பசில், சட்டை நம்பர் ஆஃப் பசில். சரி, இங்கே மிஸ்சலேனியஸ் கம்மியாக இருக்குது இல்லை சார்? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா மிஸ்சலேனியஸில் கொஞ்சம் சேர்த்து கேட்டிருக்காங்க. 4 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த 4 கொஷினுமே கூட ஸ்கிப் பண்ணியிருந்தா கூட மற்ற 31 கொஷின் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ணிக்க முடியும். 34 கொஷின், 32 கொஷின், இந்த மாதிரி டாப்பர்ஸ் சொன்ன அட்டெம்ப்ட் வந்து 34, 32, 35. ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஒரு 28, 29 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் 22 சொல்லியிருக்காங்க. ஏன்னா பசில் வராதவங்க 22, 24 சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த பசில்லாம் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு தான் பசில்ஸ் இருக்குது. சரிங்களா? கஷ்டமான பசில்ஸ்லாம் கிடையாது. இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. 27லேருந்து 32 வரை உங்களோட அட்டெம்ப்ட் ரீசனிங்கில் கொண்டு வர முடியல அப்படின்னா ஆர்ஆர்பி எக்ஸாமில் நீங்கள் நிறைய எஃபோர்ட் போட்டு அந்த இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் ஒரு 25 தான் போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட மற்ற செக்ஷனில் எபோவ் ஆவரேஜ் பண்ணியிருந்தாக்கல உங்களால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஆனால் நீ ஏன் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பீடில் வச்சுக்கிட்டு நம்மளால் ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது கஷ்டம். ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸில் நம்ம அட்டெம்ப்ட் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த செக்ஷனை பொறுத்தவரை இங்கே ஒரு 22, இங்கே ஒரு 15, இதில் ஒரு 27. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம ஆவரேஜாக மார்க் எடுத்தால் கிளியர் ஆகிடும். ஒரு 70லேருந்து ஒரு 78 வரை குட் அட்டெம்ப்டாக இருக்குது இந்த ஷிஃப்ட்டுக்கு. மார்க் ரொம்ப கம்மியாக வரும், கட் ஆஃப் கம்மியாக வரும். ஆனால் அக்யூரேசி எல்லாம் போகாமல் மொத்தமாக அட்டன் பண்ணது ஒரு 70லேருந்து 78 இருந்தாலே நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்கமிங் வீடியோஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.